Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு எல்லாருக்குமே காலேஜ் வந்து ஓபன் ஆக போகுது. நேத்து யுனிவர்சிட்டி சைடுல இருந்து மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க. அந்த மெயில்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். I am to request you to pay your semester fees one time fees payment through online by clicking the following link before reporting your college ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ் அது கூட ஒன் டைம் ஃபீஸ் எல்லாமே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்குமே கொடுத்திருக்காங்க. உங்கள் லாகின்லேயே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ்க்கான பேமெண்ட் வந்து இப்போ எனேபிள் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி ரெசிப்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா while reporting at your college you are requested to do the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் சப்மிஷன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட் லெட்டர் இப்போ உங்கள் லாகின்ல வந்து அது அவைலபிளாக இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் +2 ஒரிஜினல் மார்க் ஷீட் ஒரிஜினல் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் TNAU கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி எதர் டெஃபிசிட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்காம பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணது, அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணது, செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலர் டே ஸ்காலர் ஃபீஸ் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலர்னா ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்கிறவங்க, டே ஸ்காலர்னா வீட்டிலேருந்து காலேஜுக்கு டெய்லி வந்துட்டு போகிறவங்க தான் டே ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. You have to pay this fees at your college on the reporting day ன்னு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டலர்ஸ் பார்த்தீங்கன்னா 6550 ரூபா, டே ஸ்காலர் வந்து 1200 ரூபாய் வந்து பே பண்ணும். நேற்று இது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரெஜிஸ்டரிங் இன் தி ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். ஸோ எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் வரும் கவுன்சிலிங் மூலமாக போகிறவங்களுக்கு. அதனால நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 8 காப்பி, ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு, டிஜிட்டல் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க்டு வித் ஆதார். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும், உங்கள் ஆதார் கார்டோட அது லிங்க் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் லிங்க்டு வித் ஆதார். ஸோ உங்கள் மொபைல் நம்பரும் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆல் த அபவ் டாக்குமெண்ட் ஷுட் பி சப்மிட்டட் அட் தி காலேஜ் டியூரிங் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது கையில் கொண்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாளை காலேஜுக்கு போகும்போது உங்கள் காலேஜில் வந்து இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.